ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ என்ன வேலையாக மேலே வந்திருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு வாங்கிட்டு இருக்குது. எதுக்காக அப்படின்னு காமிக்கவா? சும்மா மாடிக்கு நடந்து வரதுனாலலாம் மூச்சு வாங்காது. நம்ம தான் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை, எல்லோரும் கேட்பாங்க எப்படி இத்தனை தடவை மாடிக்கு ஏறி போகிறீங்க அப்படின்னு. எல்லாம் ஆர்வம் தான் காரணம். பாருங்க, ஹேய் வண்டு, வண்ணத்து பூச்சி வண்டும் நம்ம மூஞ்சில் வந்து அடிச்சுக்கிட்டு போவாங்க. பார்த்தீங்களா, அரை பக்கெட் தான் தூக்கிட்டு வர முடிஞ்சிச்சு. மொத்தம் 150 கிலோ. இங்கே பாருங்கள் மண்புழுக்கள், பார்த்தீங்களா தெரியுதா? எப்போதும் இவர்கிட்ட வாங்கும்போது பெரிய பெரிய புழுக்களாக ரொம்ப வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே பேபி. தெரியுதா? இது என்ன தெரியுதா? குட்டி குட்டியாக இருக்காங்க. எல்லாம் அடியில் போய்க்கிறாங்க. இப்போ தூக்கிட்டு மேலே வந்து தான் வெயில் அடிக்கிறனால. மண்புழு உரம் மொத்தம் 150 கிலோ வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ நேற்று தான் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்நேரம் பார்த்து நியூஸ் 18 சேனல்லேருந்து வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணனால சரி அப்படி நம்ம குளித்து கிளம்பணும்ல, அதுக்காக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போடலை. ஸோ 150 கிலோவை வந்து நேற்று போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கால் பண்ணாங்க. அந்த 50 கிலோ எங்கெல்லாம் போட்டேன் அப்படின்னாக்க, தரை தோட்டத்தில் ஒரு 25 கிலோ கிட்ட காலி பண்ணிட்டேன். அது போக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடியது, அப்புறம் இந்த சைடு இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் போட்டுட்டேன். எவ்வளோ போட்டேன் அப்படின்னாக்க, அந்த ஒரு இது வச்சுருக்கேன் பார்த்திங்களா எடுத்து போடுறதுக்கு, அதுக்கு 2 கப்பு தொட்டிகளுக்கு போட்டேங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்ஸுக்கு அப்படியே ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்படியே 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு அப்படியே கொட்டி விட்டுட்டேன். அந்த அளவுக்கு தாராளமாகவே போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நிறைய காய்கறி செடிகள் வச்சுருக்கோம், கொடி காய்கறிகள், அது எல்லாமே வந்து ஹெவி ஃபீடர். நம்ம எந்த அளவுக்கு உரங்கள் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அது முன்னாடிலாம் வாரம் கொடுப்பேங்க. இப்போ செடி அதிகமான உடனே உரங்கள் நிறைய தேவைப்படுது. அவ்வளோ நமக்கு வந்து ஆட்டுச்சாணமே வந்து இப்போ மாதத்துக்கு 6 சாக்கு தான் கிடைக்கிது. அதுக்கு மேலே நமக்கு கிடைக்கல. அப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லி வைக்கணும். இதுவே 2 பேர் கொடுக்காங்க. மாதத்துக்கு 3 சாக்குன்னு சொல்லி 2 பேர் தராங்க. அவ்வளோதான் நமக்கு கிடைக்கிது. பற்றாக்குறை தான். ஆனால் முன்னாடி 10 செடி 50 செடி 100 செடிங்கிறப்ப வந்து நமக்கு அந்த 6 சாக்கு அப்படிங்கிறது தாராளமாக வாரம்லாம் கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ வந்து அப்படி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போல்லாம் மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம உரம் கொடுக்குற மாதிரி பிளானு. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் தாராளமாக மண்புழு உரம் போட்டு விட்ருக்கேன். இப்போ நம்ம எப்படி போடுறோம், இப்போ இந்த மாதிரி 20 லிட்டருக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கப்புன்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இது தான் வாங்கினேங்க. எனக்கு போடுறதுக்கு தட்டில் வச்சு போட்டுட்ருந்தேன். இதுக்குன்னு ஒரு சில்வர் தட்டை போட்டுட்டேன், வேஸ்டானது. அதில் தான் வச்சு நம்ம போட்டுட்ருந்தோம். பட் இப்போ இதை வந்து எடுக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு இது சரி, மேலே தான் போடுவீங்களா, இதெல்லாம் வந்து குழி பறிச்சுட்டு அதுக்கப்புறம் போட மாட்டிங்களா, அதுதானே ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கொஞ்சமாக செடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோண்டினதுக்குள்ளே போடணும். அதுதான் ப்ரொசீஜர். பட் நானும் ஒரு செடிக்கு எப்போ நான் போட்டு முடிக்கிறது, அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சரி அப்போ தோண்டாமல் இப்படி போடுறனால பயன் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து மொத்தமாக ஒரே நல்லா போட மாட்டேன். இப்போ இந்த வருஷம் மட்டும்தான் இன்றைக்கி போட போகிறோமா, அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்றைக்கு நேரம் கிடைக்குதோ இந்த தண்ணி ஊற்ற இதில் உள்ள சத்துக்கள் கீழே இறங்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்ப ஒரு நாள் கிளற வேலையை பார்ப்பேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ செடிகளை எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 சாக்குக்கு 10 தொட்டிக்கு போடுறது. அப்புறம் அடுத்து என்றைக்காவது டைம் கிடைக்கும்போது மேலே வருவேன் பார்த்தீங்களா, வரும்போது அந்த ஒரு 10 தொட்டியை மட்டும் கிளறி விடுறது, அப்புறம் இன்னொரு 10 தொட்டிக்கு போடுறது, அப்புறம் அது கிளறி விடுறது. இப்படியே தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கப்பு போதும்னு சொல்லிட்டு ஒன்று தான் போடுறேன். ஸோ நம்ம தான் பிளான் பண்ணிக்கணுங்க. அதாவது யூடியூப்பில் நம்ம பார்க்கும்போது 1000 இது போடுவாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அது பண்ணணும்னு. ஆனால் அது அப்படி தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னால் எத்தனை தடவை மேலே வர முடியுதோ அத்தனை லைனுக்கு போடுவேங்க, சரிங்களா?
இப்படி போட்டுட்டு தண்ணியை ஊற்றினோன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும். சரி, பேசிகிட்டே ஒரு லைன் முடிக்க போகிறேன். சரி, நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வெயில் தார வரும்போது அதுக்குன்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு கிளறிடணும். நான் எப்படி கிளறேன்னு வேணும்னா நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு கிளறு இது ஒன்று கிடக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே. அதை நம்ம எடுத்துக்கலாம். பெருசு ஒன்று இப்போ வாங்கியிருக்கேன், இந்த இருக்குல்ல சின்னது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க நமக்கு கிஃப்டாக தான் அனுப்பி வச்சாங்க. ஸோ இது மாதிரி வச்சுக்கலாம். இதை விட பெருசு உங்களுக்கு எது தோதும். இவ்வளோ தாங்க. ஓரளவுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி இறுக்கமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இதை விட பெருசாக ஒன்று வாங்கி வச்சுட்டு ஆழமாக போகும், அந்த மாதிரி கிளறிக்கோங்க. எல்லா நாளும் உட்காந்து அப்படி போடும்போது அப்படி கிளறணும். கிளறினதுக்கப்புறமா தோண்டணும். தோண்டினதுக்கப்புறமா உரத்தை போடணும். உரத்தை போட்டதுக்கப்புறமா மூடணும். அதுக்கப்புறம் உடனே தண்ணி ஊற்றணும். இது ப்ரொசீஜர் ஓகே தான். 10 செடிக்கு சாத்தியம். பட் இது சாத்தியப்படாது. அதனால தான் நம்ம எப்போல்லாம் மேலே வரும்போதெல்லாம் ஒரு பக்கெட் இங்கே தூக்கிட்டு வந்துடுவேன். ஒரு 10 செடிக்கு போட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் சும்மா டைம் பாஸ் ஆகலைன்னு மாடிக்கு வரும்போது சும்மா கிளறுது. எப்போ எப்படி மூடு இருக்கோ அப்படியெல்லாம் வேலை பார்க்குறது. ஆனால் 1 மந்த்துக்குள்ளே ப்ராசஸை முடிச்சிடுவேன். தண்ணி நாளைக்கு ஊற்றிக்குவேன், இன்றைக்கி ஊற்ற மாட்டேன். ஸோ இப்படி தான் எனக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு நான் செய்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க எனக்கு என்ன செஞ்சிடறாங்க, வளைஞ்சு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். நம்ம எப்படிலாம் வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்குவாங்கங்க. அவங்களுக்கு பிடிக்கும் அது. சரிங்களா? நம்ம இப்படி அப்படின்னு ரொம்ப கேர் பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் அத்தனை நிற்கும். வளர மாட்டேங்குது, பூச்சி விழுது, எனக்கு அறுவடை கம்மியாக இருக்குது, எல்லா பிரச்சனையும். ரொம்ப செல்லமாக வளர்க்குற பிள்ளைங்க இப்படி ரொம்ப மகர் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அது போக்கில் வளர்த்து பாருங்களேன், அது போக்கில் செம்மையாக வளர்ந்து வருவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்புன்னு ஒன்று இருக்குது, அதையும் பண்ணுங்கள். அதன் மூலமாக நான் மட்டும் இல்லைங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் டெவலப் ஆவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணி விடுங்க. ஒரு வாரத்துக்கு 3 இதுக்கு நீங்கள் ஹைப் பண்ணலாம். 3 லாங் வீடியோவுக்கு ஹைப் பண்ணலாம். எல்லா நாளும் எல்லோரும் எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த 3 தானே, ஒரு வாரத்தில் 3 லாங் வீடியோவுக்கு ஹைப் பண்ணுறது கஷ்டமாங்க. உங்கள் சகோதரிக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா? என்ன பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். மாட் டேக் கேர். பை பை. see you.